வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். வருகின்ற ஜனவரி 16ஆம் தேதி நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு நீதிமன்ற தீர்ப்பு சாதகமாக வந்தால் அதிமுகவை கைப்பற்ற வேண்டிய சூழ்நிலை மாறலாம். ஒருவேளை பாதகமாக வந்தால் புதிய கட்சியை தொடங்குவதற்கான கோவையில் ஏற்படக்கூடிய மாநாடு நிச்சயமாக நடைபெறும் என்பதற்கேற்ப ஆலோசனை கூட்டத்தை வருகின்ற புதன்கிழமை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்காக அழைப்பிதழ்களையும் பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் தலைமை கழகம் என்று மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இரட்டை இலை சின்னமோ அல்லது அதிமுக சம்பந்தப்பட்ட கொடிகளோ அல்லது சின்னங்களோ எதுவும் பயன்படுத்தாமல் தலைமை கழகம் என்ற வாக்கியத்தை மற்றும் பன்னீர்செல்வம் தலைமையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த நிர்வாகியாக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் மற்றும் KC பழனிசாமி மற்றும் CD பிரபாகரன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்கள் தலைமையில் நிச்சயமாக கோவையில் மாநாடு நடைபெறுவது உறுதிதான். நீதிமன்றம் தீர்ப்பிற்கு பிறகு நிச்சயமாக நடைபெறும் என்பதற்கேற்ப இந்த மாநாட்டிற்கு முன்பாக ஆலோசனை கூட்டத்தை கூட்டுவதற்கான ஏற்பாடுகளை பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். புதன்கிழமை அன்று பன்னீர்செல்வம் தலைமையில் ஆலோசனைக்கு பிறகு நீதிமன்றம் தீர்ப்பு ஒருவேளை பாதகமாக வந்தால் ஒரே நேரத்தில் புதிய கட்சியை அறிவிப்பதற்கும் அதன் தயார் செய்வதற்கும் ஏற்பாடுகளை ஆதரவாளர்களும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நிர்வாகிகளும் ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்க முடியும் என்பதையும் பன்னீர்செல்வம் அவர்கள் புதன்கிழமை அன்று பேச உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. புதிய அறிவிப்பின் காரணமாக பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் நிச்சயமாக இதற்கு உடன்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பன்னீர்செல்வம் அவர்கள் எடுக்கக்கூடிய கடைசி முடிவு இதுவாக இருக்கும் என்றும் பன்னீர்செல்வத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் கூறியுள்ளார். ஜெயக்குமார் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.